அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முத்தான கருத்தை நமக்கு எடுத்து எம்புகிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லுகிறார். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 முதல் 8 வரை இருக்கிற இந்த இறை வார்த்தையின் மூலமாக நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு தருவார் என்கிற நம்பிக்கையை இன்றைய நற்செய்தியின் மூலமாக நமக்கு கடவுள் கொடுக்கிறார். ஆனால் பல வேளைகளில் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாலும் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போவதற்கான காரணம் என்ன? நாம் வியந்து பார்க்கலாம். நான் தொடர்ந்து கடவுளிடத்திலே நம்பிக்கையோடு, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். தொடர்ந்து திருப்பலிக்கு வருகிறேன், இறை வார்த்தையை வாசிக்கின்றேன், கடவுள் மீது அளப்பரிய அன்பை கொண்டிருக்கிறேன். எதற்காக என்னுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போகிறது? இன்னும் சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கிற போது, நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது, பிற மத, பிற சபை சகோதரர்களுக்கு கூட பல அற்புதங்கள், அதிசயங்கள் நம்முடைய திருத்தலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய அளப்பரிய செயல்களை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை? கடவுளுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் என்னால் எதற்காக உய்த்துணர முடியவில்லை என்கிற ஏக்கம், எதிர்பார்ப்பு நம் அனைவரிலும் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அதற்கான காரணம் என்ன? இறை வார்த்தையினுடைய வெளிச்சத்தில், இறை வார்த்தையினுடைய ஒளியில் நாம் அவற்றை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, முதலாவது, நம்முடைய பாவம் இதற்கு தடையாக இருக்கிறது. அதைத்தான் நாம் எசாயா புத்தகம் 59வது அதிகாரம் இறை வார்த்தை 2 நாம் வாசிக்கிறோம். உங்கள் தீய செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி இருக்கின்றது. உங்கள் பாவங்களே அவர் செவிசாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளது. ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கலாம். ஆனால் தகுந்த மனத்துயர் இல்லாமல், பாவ மன்னிப்பு இல்லாமல், பாவத்தோடு நாம் ஜெபிக்கிற போது கடவுள் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று எசையா இறைவாக்கினர் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். இரண்டாவது மிக முக்கியமான கருத்து, தவறான கருத்துகளுக்காக கடவுளிடத்திலே ஜெபிப்பது. அவன் இப்படி செய்துவிட்டான், அவன் இப்படி ஆக வேண்டும், இவள் என்னுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட செயல்களை செய்துவிட்டால், எனவே கடவுள் இப்படிப்பட்ட காரியங்களை அவருடைய வாழ்விலே செய்ய வேண்டும் என்று தீய கருத்துகளுக்காக நாம் பல வேளைகளில் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஜெபங்கள் கேட்கப்படாது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. நாம் யாக்கோபு புத்தகம் 4வது அதிகாரம் இறைவார்த்தை 3 வாசிக்கிறோம். நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். அவன் மாந்த சகோதர சகோதரிகளே, எந்த எண்ணத்தில், எந்த சிந்தனையோடு நான் கேட்கிறேன்? மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நான் இப்படி இருக்கிறேனே என்று, பிறரை போல நானும் முன்னேற வேண்டும் என்று தீய எண்ணத்தோடு ஒப்புமைப்படுத்தி நாம் கடவுளிடத்திலே கேட்கிறோமா? அல்லது நல்ல எண்ணத்தில், ஆண்டவரே மன்னிக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு தாரும், உழைக்கக்கூடிய சக்தியை எனக்கு தாரும், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பரந்த மனதை எனக்கு தாரும் என்று நல்ல காரியங்களை கடவுளிடத்தில் கேட்டு நாம் ஜெபிக்கிற போது கட்டாயமாக பெற்றுக்கொள்கிறோம் என்று யாக்கோபு புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக நம்மையே சுய ஆய்வு செய்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பாவ மனநிலையோடு நான் ஜெபிக்கிறேனா? பிறரை மன்னிக்க மனமில்லாமல் ஜெபிக்கிறேனா? பகை உணர்வோடு கடவுளிடத்திலே வருகிறேனா? பல வேளைகளில் நம்முடைய ஜெபங்களும் வழிபாடுகளும் வாடிக்கையான நிகழ்வாக மாறிப்போகிறது. கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு திருப்பலிக்கும் மற்ற காரியங்களுக்கும் நான் ஆர்வத்தோடு வருகிறேனா, நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேனா என்று சிந்திக்க இறைவார்த்தை பகுதி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதைத்தான் யாக்கோபு புத்தகம் 1வது அதிகாரம் இறைவார்த்தை 6 முதல் 8 வரை நாம் வாசிக்கிறோம். நம்பிக்கையின்மையோடும் ஐய மனப்பான்மையோடும் ஜெபிக்க வேண்டாம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம். கடவுள் கட்டாயமாக இதை என்னுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார் என்கிற மனப்பான்மை, என்கிற மன உறுதி நமக்கு தேவை. எனவே இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிப்பது போல, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். நம்பிக்கையோடு கேட்போம், நம்பிக்கையோடு தேடுவோம், நம்பிக்கையோடு தட்டிக்கொண்டே இருப்போம். கடவுள் ஒரு நாள் நம்முடைய விண்ணப்பங்களை நிறைவு செய்வார்.